கலிலேயா கடலின் அமைதியான கரையில் இரு இளம் மீனவர்கள் தங்கள் தந்தையுடன் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு போதகர் அந்த வழியாக சென்றார். வெறும் 2 வார்த்தைகளால் அவர்களின் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றினார். என்னை பின்பற்றுங்கள். உடனடியாக யாக்கோபும் யோவானும் தங்கள் படகை விட்டனர். தங்கள் தந்தையை விட்டு பிரிந்தனர். இயேசுவை பின்பற்றினார்கள். 12 சீடர்களில் இளையவரான யோவான் பின்னாளில் இயேசுவுக்கு அன்புக்குரிய சீடர் என்று அழைக்கப்படவிருந்தார். இயேசு அவரை இடியின் மகன் என்று அழைத்தார். ஏனெனில் அவர் துடிப்பானவர், ஆவேசமானவர், உணர்ச்சிமிக்கவர். இருப்பினும் அந்த அன்பு மெதுவாக அந்த இடி முழக்கத்தை திருச்சபை அதுவரை அறிந்திராத ஆழமான விசுவாச குரலாக மாற்றியது. மற்றவர்கள் அஞ்சி ஓடிய இடத்தில் யோவான் உறுதியாய் நின்றார். சிலுவையின் அடியில் நின்று தமது போதகர் துன்புற்று இறப்பதைக் கண்டார். அங்கே இயேசு அவருக்கு ஒரு இறுதி பரிசை அளித்தார். இதோ உன் தாய். அந்த கணத்திலிருந்து யோவான் மரியாவை தன் தாயாக ஏற்று பராமரித்தார். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடியதை அவர் கண்டார். அதற்கு அவர் சாட்சியளித்தார். நேரில் கண்டவரே இதற்கு சான்று பகர்கிறார். அவரது சான்று உண்மையானது. உயிர்ப்பு ஞாயிறு காலையன்று அன்பு அவரை பேதுருவை விட வேகமாக ஓடச் செய்தது. ஆயினும் அவரது பணிவு அவருக்காக பேதுருவை காத்திருக்கச் செய்தது. அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அவர் நம்பினார். யோவான் பின்னாளில் நித்திய காலத்திற்கும் எதிரொலிக்கும் வார்த்தைகளை எழுதினார். தொடக்கத்தில் வாக்கிருந்தது. அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது. அவரது நற்செய்தி ஒரு கழுகை போல உயரே பறக்கிறது. கிறிஸ்துவின் இறைத்தன்மையை அது வெளிப்படுத்துகிறது. பத்மோ தீவுக்கு நாடுகடத்தப்பட்டபோது முதிர்ந்த வயதிலிருந்த அந்த திருத்தூதர் காலத்தின் முடிவு பற்றிய தரிசனங்களை பெற்றார். அவர் கேட்ட அந்த குரல் அவருக்கு பரிச்சயமானதாக இருந்தது. நானே அகரமும் நகரமும் தொடக்கமும் முடிவுமாயிருப்பவர். இரத்த சாட்சியாக மரிக்காத ஒரே திருத்தூதர் யோவான் மட்டுமே. எபேசு நகரில் அவர் அமைதியாக உயிர் துறந்தார். திருச்சபைக்கு ஒரு இறுதி செய்தியை விட்டுச் சென்றார். கடவுள் அன்பாயிருக்கிறார். புனித யோவானால் ஈர்க்கப்பட்ட புத்தாண்டு ஆன்மீக தீர்மானங்கள். அன்பில் என்றும் வேரூன்றியிருத்தல். சிலுவையின் அடியிலும் விசுவாசத்தோடு நிலைத்திருத்தல். தொடக்கத்திலிருந்து முடிவு வரை நம் கண்களை கிறிஸ்துவின் மீது நிலைநிறுத்துதல். புனித யோவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென்.